பிரச்சாரம் பண்றதுக்கு. இப்ப ஒன்னே ஒரு உதாரணம் வச்சுங்க. சங்கராச்சாரியா கைது பண்ணாங்க. கைது பண்ணப்ப தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பொட்டி கடை கூட அடைக்கப்படவில்லை. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. குஜராத்ல நரேந்திர மோடி ஆள்ற ஊர்ல பஸ்ஸை எரிக்கிறான். மகாராஷ்டிரால பால் தாக்கரே பஸ்ஸை எரிக்கிறான். ஆனா கைது பட்டவர் தமிழ்நாட்டில். ஏன் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பொட்டி கூட அடைக்கல, பொட்டி கடை அடைக்கல? காஞ்சிபுரத்துல மட்டும் 23 கடைகள் மடத்துக்கு சொந்தமான கடை, ஒரு கடை கூட அடைக்கல மடத்து வாசல்லையே. ஒரு சினிமா நடிகன் ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா வாங்கிட்டு இந்த நடிகை உடம்ப நக்கரவன் இன்னைக்கு கைது பண்ணா இங்க தமிழ்நாட்டில் 15 பஸ் ஏறிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சமாச்சாரம் தான். அது எந்த நடிகனா வேணாலும் இருக்கலாம். ஒரு நடிகனுக்கு கொடுக்கிற மரியாதை கூட அந்த சங்கராச்சாரிக்கு இந்த மக்கள் கொடுக்கல. ஏன் தெரியுங்களா? எங்க பார்த்தாலும் ஐயா சிலை இருக்கிறதுனாலதான். ஐயா சிலைக்கு கீழே அந்த கருத்து இருக்கிறதுனாலதான். இந்த ஐயா சிலையும் இந்த கருத்தும் இல்லைன்னா இந்த மக்கள் மறந்து போயிடுவான். இவன் நன்றி கெட்டவன். இவன் தினம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்து பார்த்து அறிவு வரணும்னால அயோக்கியன் காட்டு மிராண்டின்னு நாங்க திட்டதுனால அந்த சங்கராச்சாரிய கைது அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கலவரைப்போ ஒரு கலவரமோ இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கல. அது சரின்னு நினைக்கிறேன். மூணாவது குர்ஆன் கொடுத்தார்கள், நன்றி தெரிவிச்சேன். அதை கண்டிப்பா படிப்பேன். ஆனால் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காக இல்ல. கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். சரியா இருந்தா ஏத்துக்கிறதுல எனக்கு மாற்று கருத்தும் கிடையாது. அது சரியாக இருந்தால் எங்களுடைய பகுத்தறிவுங்கிறது அதுதானுங்க. எது சரின்னு பார்த்தா அது ஏத்துக்கிறதானே பார்த்தா. முழுக்க படிச்சு பாக்குறேன். எங்க கண்ணுக்கு தப்பு தான் தெரியும். ஏன்னா நாங்க குறை கண்டுபிடிக்கிற ஆளு. சரி இருந்தால் ஏத்துக்கிறதுல குறைவில்லை. கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இதை விட ஒரு பெரிய அரங்குல நீங்க நல்ல ஏற்பாடு பண்ணுங்க. எங்களுக்கு எந்த வித குறையும் இல்லாம நாங்க வந்து இப்ப கூட தோழர்கள் நான் என்ன சொன்னேன், 1 மணிக்கு நாங்க ஊருக்கு கிளம்பணும். அது வரைக்கும் நாங்க உட்காந்து பதில் சொல்ல தயார். ஏன்னா எவ்வளவோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நீங்க வந்திருப்பீங்க. உங்களுக்கும் நிறைய தெரியும். அது உங்க கேள்வி மூலம் நாங்களும் தெரிஞ்சுக்கலாம். நாங்க சொல்ற பதில் திருப்தி இல்லைன்னா கூட இன்னொரு இடத்துல கேட்கும்போது உங்களுக்கு திருப்தியா இருக்கும். இது ஒரு கருத்து பரிமாற்றம் தானே தவிர நான் சொல்றது அவ்வளவுமே உண்மை, இதை தவிர வேற ஒன்று இல்லைன்னு சொல்றதுக்கு நாங்க யாருமே ஆள் கிடையாது. ஐயா கூட அதை சொல்லல. எனக்கு சரின்னு பட்டதை சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சா எடுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொன்னதை தவிர நான் சொன்னதை அப்படியே நம்புன்னு சொல்லல. இப்ப கொஞ்சம் முன்னாடி ஐயா சொன்னாங்க, அவர் ஏன் டைனோசரை படைச்சாரு அதை படைச்சாரு, கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுனாரு. அது ஆத்திகம். கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ற ஆத்திகம். நாத்திகம் என்னன்னு சொன்னா யார் எதை சொன்னாலும் நம்பாதீர்கள், ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேளுங்கள். கேள்வி கேட்டாதான் பதில் வரும். அந்த பதில் என்கிட்ட தப்பா இருந்தா நீங்க திரும்ப என்ன இது பண்ணலாம். பயந்துகிட்டு இருந்தா பயபக்தியுடன் கும்பிட்டார்கள் சொல்றாங்க. கடவுளை கும்பிடணும் பயம் தேவையில்லை. நல்ல தைரியமா இருங்க. ஐயா கேளுங்க. கடைசி கேள்வி. கடவுள் மறுப்பு ஏற்ற கேள்வி கேட்க விரும்புறேன். பகுத்தறிவு சொல்றீங்க. ஆனா நேத்துல இருந்து இன்ன வரைக்கும் பாக்குறோம் ஒவ்வொரு வணக்கம் வணக்கம் இங்க ஒரு பேச்சு ஆரம்பிக்கும் போதும் இங்க 300 நபர்பேட்ட மேற்கொள்ள வந்து ஆள் வந்துறாங்க, நபர்கள் வந்துறாங்க. ஒவ்வொரு முறையும் வணக்கம் வணக்கம்ன்றீங்க. வணக்கன்றதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா அவனை வணங்குறேன்றது அர்த்தம். இப்ப எங்கெல்லாம் நீங்க வணங்குறீங்களா? அது பகுத்தறிவா? வணக்க வழிபாடு உங்களை கிடையாதுன்றீங்க. அப்ப மனிதனை வணங்குறீங்களே, அது ஏன்? இப்போ உங்க இதுல வந்து வணங்குதல் சொன்னா இறைவனை மட்டும்தான் வணங்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? இப்ப நாங்கெல்லாம் போன் பேசினா கூட வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நன்றி ஐயா வணக்கம் அப்படின்றோம். அப்ப அந்த ஆள வணங்குறேன் போன் மூலமான அர்த்தமா? வணக்கம்ங்கிறது ஒரு தமிழ் வார்த்தைங்க, மரியாதைக்குரிய வார்த்தை. வெல்கம்னு வாசல்ல போடுறோம். அப்ப என்ன எல்லாரையும் வணங்குறோம்னு அர்த்தமா? நல்வரவு வணக்கம் தானங்க வெல்கம். வணக்கம் சொல்றது எப்படி தொழுகையாகும், எப்படி வணங்குறதாகும்? வணக்கம்னா நல்வரவுன்னு அர்த்தம். ஐயா வணக்கம் வாங்க ஐயா நல்லா இருக்கீங்களா உட்காருங்கன்னா அவங்களை கும்பிடுறோம்னு அர்த்தமா? அது உங்களுடைய மத சார்பு படி அது வேணா அந்த இதா இருக்கலாம். ஒரு பொதுவான கருத்துக்கு வாங்க, அது வேணா அரபுல அதுக்கு வேற அர்த்தமா இருக்கலாம். அதை நீங்க வணக்கம்னு தமிழ்ல மாத்தி இருக்கலாம். வணக்கம் ஐயா வாங்க ஐயா வணக்கம், சரி வச்சிருங்கய்யா நன்றி வணக்கம்னு சொல்றோம். நன்றி இப்ப கூட்டம் முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க நன்றி வணக்கம்னு. அப்ப இந்த கூட்டத்தை எல்லாம் கும்பிடுறோம்னு அர்த்தமா? இந்த ஆளை கும்பிடுறோம்னு அர்த்தமா? அதனால என் மேல தவறு இருந்தாலும் நீங்க திருப்பி சொல்லலாம். வணக்கம்னா தொழுகை கிடையாது. அது வேணா உங்க இஸ்லாத்துல இருக்கலாம். இது வந்து பொதுவான அரங்கு இது. ஏன்னா உங்க கொள்கை என்னன்னு எனக்கு தெரியாது, உங்க இஸ்லாத்து கொள்கை என்னன்னு எனக்கு தெரியாது. வணக்கம்னா ஒரு மரியாதைக்குரிய ஒரு சொல், அவ்வளவுதான். அது வணங்குற சொல் கிடையாது. அப்புறம் இஸ்லாத்துல என்னன்னு கேட்டா சொல்றேன். அதாவது நிறைய வணக்கம் வணங்குதல் என்பதுல இருந்தா வணக்கம் வந்திருக்குது. ஆனா அவங்க யாருக்கும் வணக்கம் சொல்றாங்க அந்த அர்த்தத்துல சொல்றது இல்ல. அது தெரியுது. ஆனா அது சொல்லுக்காத அர்த்தங்கும் போது அது வேற சொல்ல மாத்தினா நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டா அதுக்கு தான் அதை கண்டுபிடிச்சான். வணங்குதல் வணக்கம் எல்லாம் ஒரு சொல்ல இருந்தா உண்டாயிருக்குது. நாங்க யாரையும் பார்த்தோம்னா வாழ்க்கைன்னு சொல்லுவோம், அது மாதிரி வார்த்தையை மாத்திக்கிறோம். வணக்கம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா வணக்கம்னு நான் உங்களை வணங்கணும்னு வருது, சொல்லுக்கு தான் அர்த்தம். ஆனா உங்க செயலுக்கு அந்த அர்த்தம் இல்லை. நீங்க அந்த இடத்துல சொல்றது இல்ல. சின்ன பிள்ளைய கூட வணக்கம்ன்றீங்க,
வணங்குறோம்னு அர்த்தம் இல்ல. ஆனா அதை விட நீங்க அதுலயும் பகுத்தறிவு கொஞ்சம் பயன்படுத்தி என்ன செய்யுங்க, எல்லா பேரும் சொன்ன நம்ம ஏன் சொல்லணும், நம்ம வேற ஒரு சொல்ல மாத்தோம்னு சொன்னா சிறப்பா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அவங்க வணங்குறதுக்கு அவங்க சொல்றது இல்லதான். சரி, அதை முடிங்க. அதெல்லாம் அவங்க கேட்கலாமா? சரி, நன்றி சொல்லிடுவோமா ரெண்டு தரப்புலையும். அன்பிற்கே சகோதரர்களே, இந்த விவாத அரங்கத்தை நடத்தும் பொழுது அதுல சில நாங்க நிறைய குறைகள் செஞ்சுக்கிறோம். ஏன்னா மண்டபத்துக்கு முயற்சி பண்ணோம், கிடைக்கல. இல்ல இவங்களுக்கு மக்களுக்கு இல்ல மக்களுக்கு சொல்றேன். அதாவது நாங்க சிறந்த இல்ல செலவை பார்க்காம ஒரு நல்ல ஏசி அரங்கம், ஸ்டார் ஹோட்டல்லாம் நாங்க முயற்சி பண்ணணும். அது கிடைக்கவே இல்லை. அந்த குறிப்பிட்ட நாள்ல கிடைக்கலங்கிறதுனால அந்த டேட்ல கொடுத்துட்டு மாறினா வேற மாதிரி ஏதாவது டேட்டை மாத்தினா வேற அர்த்தம் வந்துருமேங்கிறதுக்காக வேண்டி எப்படியாவது பண்ணுவோமே. இந்த ஸ்கூலுக்கு லீவு விட்டு அவர் ஸ்கூல் நடத்துறாரு. இன்னைக்கு ஒர்க்கிங் டே, கிளாஸ் நடத்த வேண்டிய நாள், நேற்று லீவு நாள். அவரை ஒரு நாள் லீவு விட சொல்லி இந்த இடம் தான் எங்களுக்கு கிடைச்சதுனால இதுல வச்சுட்டோம். இதுல லோடு தாங்காம நிறைய குறைகள்லாம் ஏற்பட்டுச்சு. இது நாங்க தவறு தான், வேண்டும்னு செஞ்ச தவறு இல்ல, பிளான் பண்ணி செஞ்ச தவறு இல்ல. அதனால இந்த வசதி குறைவு எங்களுக்கே புழுக்கமா தான் இருக்கிறது. நாங்க மட்டும் தனி இடத்துல இருந்துகிட்டு உங்களை அப்படி ஆக்கிடல, எல்லாரும் சேர்ந்த கஷ்டம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த குறைகளை நீங்க எல்லாம் என்ன செய்யணும், பொறுத்துக் கொள்ளணும். இரண்டாவதாக இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே உள்ளூர்காரங்களுக்கு நம்ம அனுமதிக்கல. ஒரு பகுதிக்கு 3 பேர் இருந்து அனுமதிச்சிருக்கிறோம். எல்லாம் வெளியூர்ல இருந்து எந்த வசதி குறைவும் இல்லாம இருக்கிற இடத்துல படுத்துக்கிட்டு அப்படித்தான் நீங்க எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கிறீங்க. வெளியூர்ல இருந்து நான் டோக்கன் கேட்டு நம்ம ஒருத்தர் கேட்டாங்க, உங்களுக்கு தகவலுக்காக பதிவு பண்றேன். எல்லாம் அவங்களுக்கு 3 தான் கொடுப்போம், மாவட்டத்துக்கு 3, அதுக்கு மேல யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவங்களா தான் வந்திருக்கிறாங்க. அவ்வளவு பேருமே வெளியூர்ல இருந்து என்ன கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சிரமம் வச்சிருக்கிறோம். அது வேணும்னு செஞ்சது இல்லை, நாங்கள் நல்லபடியா செய்ய ஆசைப்பட்டோம். செலவு பார்க்காம அந்த குறைகளுக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அவங்களுக்கும் நிறைய வசதி குறைவுகள் நாங்கள் செஞ்சு இருக்கிறோம்னா அதுவும் கவனக்குறைவால் நடந்தது. அது அவங்க பொறுத்து கொள்ளல, அதையும் அவங்க மனம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். பேசக்கூடிய நேரத்தில் வாதத்தில் கொஞ்சம் கூட குறைய தான் வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். அதை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அதே நட்பாக அதே மாதிரி என்ன செய்வோம், பேசிக்கொள்ள வேண்டும். மனிதநேயங்கிறது தனி, விவாதங்கிறது தனி. அதனால அந்த மாதிரியான எங்க சைடுல இருந்து கூடுதல் வார்த்தை வரலாம்னு நாங்க சொல்ல மாட்டோம். நாங்கள் அதெல்லாம் பண்ணி இருப்போம் விவாதத்தில். அது மாதிரி எல்லாம் வந்திருக்குமே, ஆனால் அது எழுதி வச்சு படிச்சதுனால வந்தது இல்ல. பேச்சு வேகத்தில் சில சொற்கள் முன்ன பின்ன வந்துதான் இருக்கும். இருக்கிற சுட்டியெல்லாம் காட்டி இருக்கிறீங்க. அது மாதிரி வந்திருக்குமே, ஆனால் நீங்களும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றியை கூறி எங்கள் தௌஹீத் ஜமாஅத் சார்பாக நிறைவு செய்து கொள்கிறோம். நீங்க சொல்லுங்க. அதே போல நாங்க ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்கல. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏசி எல்லாம் போட்டிருந்தா நாங்க தங்க மாட்டோம். ஏன்னா நாங்களும் ஆடம்பரத்தெல்லாம் வெறுக்கிற ஆள் தான். அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். பெரியார் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல 3rd கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு. ஜிடி நாயுடு வரார். ஐயா டிக்கெட் எங்கன்னாரு. 3rd கிளாஸ் டிக்கெட் எடுத்து காமிக்கிறார். உடனே ஜிடி நாயுடு அவர் டிரைவர்கிட்ட கொடுத்து ஐயாவுக்கு ஒரு 1st கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு வா அப்படிங்கிறார். அவர் வாங்கி கொடுத்தா ஐயா அது 1st கிளாஸ் கொடுத்தாரு. சென்னையில போய் இறங்கும் போது ஐயா 3rd கிளாஸ்ல இருந்து இறங்குறாரு. ஜிடி நாயுடு கேட்டாரு, உங்களுக்கு தான் 1st கிளாஸ் கொடுத்தேன்னாரு. ஒரே பொட்டியில தானங்க நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கிறோம், ஒரே நேரத்துல தானே வந்தோம். நீங்க கொஞ்சம் குழுன்னு வந்திருப்பீங்க, நான் தரையில அப்ப 3rd கிளாஸ்ல கீழே உட்கார்றாரு. கீழே உட்காந்து வந்தேன், நீங்க கொடுத்த டிக்கெட்டை வித்து நான் பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. ஏன்னா சிக்கனம் தான் அவர் சொல்லிக் கொடுத்தது. கோடீஸ்வரனாக பிறந்தவர் அவர், ஒன்னும் காசு இல்லாதவர் கிடையாது. ஏன் 3rd கிளாஸ்ல வந்தீங்கன்னு கேட்டாங்க. 4th கிளாஸ்னு ஒண்ணு இல்ல, அதனால 3rd கிளாஸ்ல வந்தேன்னு சொன்னார் அவருடைய பதில். நாங்களும் அப்படிதான். நீங்க அந்த காலதாமதமா வந்ததை சரியா புரிஞ்சுக்காம காலையில அது குறையா சொல்லி அது பதிவானதுனால நான் சொன்னேனே தவிர, நாங்க நிக்க வச்சு ஏங்க இந்த மாதிரி லேட்டா வரீங்கன்னா அது சமாதானம் அங்கேயே முடிச்சிருக்கும். அப்ப அது பதிவாகும் போது நாங்க பேசாம இருந்தோம்னா காலையில சொன்ன மாதிரி அது எங்களுடைய தவறாயிடும். அதுக்காக சொல்ல வேண்டி வந்ததே தவிர உங்களை யாரையும் குறை சொல்லுங்கிறதுக்காகவோ இதை சொல்லிக்கணும் தயவு செய்து கிடையாது. நாம எல்லோருமே சகோதரர்கள் தான். எப்ப கூப்பிட்டாலும் வரோம், மன நிறைவோட போறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை என்னுடைய சகோதரராகிய பிஜே அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்றால் 10 ஆண்டுகள் போராடி எனக்கு கிடைக்காத அந்த உங்களுடைய குரானை எனக்கு மீண்டும் வழங்கி, நாங்கள் கேட்காமலே வழங்கிய அவருக்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.